எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் பேசிக்காக எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ்லாம் நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருந்தோம்னா ஜஸ்ட் லைன் பை லைனாக எழுதியிருந்தோம், இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருந்தோம், அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆனிச்சு. ஆனால் எந்த எந்த ப்ரோக்ராம்லையுமே நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதலை இல்லையா. ஜஸ்ட் நம்ம சொல்கிறதெல்லாம் கம்ப்யூட்டர் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருந்தது. இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் கிட்ட நீங்கள் சொல்லலாம், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணு, இல்லை இந்த செட் ஆஃப் லைன்ஸ் எல்லாம் நீ எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வேற ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வேற ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் எல்லாம் நீ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்யூட்டருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பைத்தானில். அதை நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் ஒரு வேரியபிள் எழுதிக்கிறேன், இஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னு நான் எழுதிட்டு இதை ட்ரூ அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிள் நேம் கொடுத்துட்டேன். அந்த வேரியபிள் ஒரு பூலியன் வேரியபிள், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேரியபிளா இருக்கு. அது நான் இப்போ இனிஷியலா ட்ரூ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வேரியபிள் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஃப் அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு நீங்க என்ன கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இஃப்க்கு அடுத்து எழுதணும். அதாவது எந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இஃப்க்கு அப்புறம் நீங்க கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த இஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற வேரியபிள் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அது எப்படி பண்ணலாம், இஃப்னு கொடுத்துட்டு இஸ் அண்டர் ஸ்கோர் பேட்ஸ்மேன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கா அப்படின்னு பார்க்கும் இப்போ ப்ரோக்ராம். இப்போ நம்ம ஏற்கனவே இதை ட்ரூன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு தெரியும் இது ட்ரூவா தான் இருக்கும் அப்படின்னு. சரி, இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பைத்தன் ப்ரோக்ராமுக்கு சொல்லணும். அதுக்கு நீங்க இப்போ கோலன் போட்டுட்டு நம்ம ஃபங்க்ஷன்ல எழுதின மாதிரியே ஒரு கேப் விட்டுட்டு நீங்க எழுதணும். அதாவது இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த இஃப்குள்ள வரணும் இல்லையா. அது பைத்தானுக்கு எப்படி தெரியும், நீங்க இந்த மாதிரி ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதுறது எல்லாமே இந்த கண்டிஷனுக்குள்ளார வரும் அப்படிங்கிறது பைத்தான் எடுத்துக்கும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ பிரிண்ட்னு கொடுத்துட்டு யூ ஆர் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்ம இஸ் பேட்ஸ்மேன் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கனால பைத்தான் என்ன பார்க்கும்னா இஃப் இஸ் பேட்ஸ்மேனா அப்படின்னு பார்க்கும். இப்போ இஸ் பேட்ஸ்மேன் ட்ரூவா இருக்கனால இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அதனால நம்ம இங்கே உள்ள என்ன பண்ண சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் பண்ணுது. நம்ம யூஆர் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி யூஆர் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இப்போ ஒருவேளை இந்த கண்டிஷனை நான் ஃபால்ஸ் ஆக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு கீழே இருக்க எதையுமே நான் மாற்றல, ஜஸ்ட் இந்த வேரியபிள் இருக்க வேல்யூவை மட்டும் மாற்றிருக்கேன். அப்புறம் இந்த ப்ரோக்ராமை நான் திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இஸ் பேட்ஸ்மேன் ஃபால்ஸ் ஆக்கிட்டோம் இல்லையா. அதனால என்ன ஆகும்னா, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இஃப் இஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற கண்டிஷனை பார்க்கும். இஸ் பேட்ஸ்மேன் இப்போ ஃபால்ஸாக இருக்குது, இது ட்ரூவா இல்லை. அதனால இது ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணாம இந்த ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இதை பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ ஒருவேளை இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க இந்த ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தான் எல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸை நான் இதுக்குள்ளார எழுதாம கேப்லாம் விடாம நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறோம். ஏன்னா அது இஃப்க்குள்ளார வரக்கூடாது. இப்போ நீங்க எல்ஸ் அப்படின்னு எழுதிட்டு மறுபடியும் ஒரு கோலன் போங்க இல்லையா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேல இருக்க இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ப்ரோக்ராம்ல நீங்க தெரியப்படுத்துறீங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இஸ் பேட்ஸ்மேன்ன்ற கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அது ஒரு வேலை ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ்ல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க எழுதலாம். இப்போ நம்ம எல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இதுல யூ ஆர் நாட் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றோம்னா இப்போ பார்க்குறோம் நம்ம இஸ் பேட்ஸ்மேன் ஃபால்ஸ் ஆக்கியிருக்கனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த இஃப்ல இருக்கிறது வராம இந்த எல்ஸ்ல இருக்கிறது வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரியே இப்போ அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு வருது. இதுதான் ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இல்லைன்னா நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ளார எழுதணும். இப்போ பார்க்குறீங்க இது ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு கண்டிஷன் இல்லையா. ஜஸ்ட் ஒரு ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு ஒரே ஒரு வேரியபிளை மட்டும் வச்சு இந்த கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஆனால் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேரியபிள் இருக்கிறதுக்கு பதிலாக
ஆனா நிறைய வாட்டி ஒரே ஒரு வேரியபிள்ல மட்டும் கண்டிஷன் இருக்கிறதுக்கு பதிலா 2-3 வேரியபிளை வச்சு நீங்க கண்டிஷன்லாம் எழுதுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் உங்களுக்கு. அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு வேரியபிள் எழுதிக்கிறேன், இஸ் கேப்டன் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன், ட்ரூ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து என்ன பிரிண்ட் பண்றோம்னா, யூ ஆர் அ பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்சோ அ கேப்டன் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது ஒரு பிளேயர் வந்து பேட்ஸ்மேனாகவும் இருக்கணும், கேப்டனாகவும் இருக்கணும், அப்போ மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது வந்து ட்ரூவா இருக்கான்னு நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். ஆனா அவங்க வந்து கேப்டனாகவும் இருந்தா தானே நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதும் ட்ரூவா இருக்கணும் அண்ட் இஸ் கேப்டன் அப்படிங்கிறதும் ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசா அண்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு லெஃப்ட்ல இருக்க கண்டிஷனும் இதுக்கு ரைட்ல இருக்க கண்டிஷன் இது ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இந்த மொத்த கண்டிஷனும் வந்து ட்ரூ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஃப்ல வந்து இவ்வளோ பெரிய கண்டிஷன் எழுதியிருக்கோம். முன்னாடி வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 கண்டிஷன் கொடுத்து அந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது எப்படி சொல்லியிருக்கோம்னா இந்த அண்ட் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு சொல்லியிருக்கோம். அதனால இப்போ பைத்தான் ப்ரோக்ராம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 2 கண்டிஷனையுமே பார்க்கும். இப்போ இஸ் பேட்ஸ்மேன் ட்ரூவா இருக்கான்னு பார்க்கும், இஸ் கேப்டன் அதுவும் ட்ரூவா இருக்கான்னு பார்க்கும். இது ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்ஸ்மேன் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், கேப்டனை வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரிண்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எல்ஸில் இருக்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதனால இப்போ எல்ஸ்குள்ளார வந்துட்டு இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி யூஆர் நாட் அ பேட்ஸ்மேன் அப்படின்னு மட்டும் வருது நம்மளுக்கு. ஒருவேளை நீங்க வந்து பேட்ஸ்மேனா இருக்கலாம், இல்லாட்டி கேப்டனா இருக்கலாம். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தா மட்டும் எனக்கு போதும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது யூஆர் அ பேட்ஸ்மேன் ஆர் அ கேப்டன் அப்படின்னு நீங்க பிரிண்ட் பண்ணணும். நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேன் இல்லாட்டி ஒரு கேப்டன் ரெண்டுமே இருக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆண்டுக்கு பதிலாக நீங்க ஆர் அப்படின்னு நீங்க போடலாம். இப்போ இந்த ஆர் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா, அண்ட் மாதிரியே இதுக்கு லெஃப்ட்ல இருக்க கண்டிஷனையும் ரைட்ல இருக்க கண்டிஷனையும் பார்க்கும். ஆனால் அண்ட் என்ன பண்ணுச்சு, இது ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் மொத்த கண்டிஷனும் ட்ரூ ஆச்சு. ஆனால் ஆர் என்ன பண்ணும்னா, ஒன்று இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும், இல்லாட்டி இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தால் மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த மொத்த கண்டிஷனும் ட்ரூ ஆயிடும். இப்போ அதே கண்டிஷன்ஸ், அதாவது ஃபால்ஸ், இஸ் பேட்ஸ்மேன் வந்து ஃபால்ஸ், இஸ் கேப்டன் வந்து ட்ரூ, அதே கண்டிஷன் தான் வச்சிருக்கோம். ஆனால் இந்த ஆண்டை வந்து ஆர்ன்னு மட்டும் மாத்திட்டோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து இப்போ ட்ரூ ஆயிடும். ஏன்னா வந்து பேட்ஸ்மேன் வந்து ஃபால்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு இஸ் கேப்டன் வந்து ட்ரூவா இருக்கு. அதனால ஆர் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தா போதும் அப்படிங்கிறதுனால இந்த மொத்த கண்டிஷனும் இப்போ ட்ரூ ஆயிடும். அதனால நம்மளுக்கு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகி காமிக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், யூஆர் பேட்ஸ்மேன் ஆர் அ கேப்டன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஒரு ஆர் ஆப்ரேட்டர். நம்ம போன எக்ஸாம்பிளுக்கே இப்போ போயிடலாம். நம்ம வந்து இப்போ அண்ட் அப்படின்னு இங்கே வந்து திருப்பி மாற்றிக்கிறேன். யூஆர் அ பேட்ஸ்மேன் அண்ட் அ கேப்டன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம். இல்லாட்டி வேற எப்படி கண்டிஷன் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வரும். இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கண்டிஷனில் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதாவது இஸ் பேட்ஸ்மேன் ட்ரூவாக இருக்கலாம், இல்லை அவங்க கேப்டனாக இருக்காங்களா, இஸ் பேட்ஸ்மேன் ட்ரூவா இருக்கலாம், இஸ் கேப்டன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் பதிலாக நீங்க நிறைய இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் எழுதிக்கிட்டீங்க, அடுத்து இப்போ எக்ஸ்ட்ராவா நீங்க வேற ஒரு கண்டிஷன் எழுதணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்ஸ் இஃப் அப்படின்னு நீங்க எழுதணும். அதை வந்து நம்ம ஃபுல்லா எழுதுறதுக்கு பதிலாக இஎல் அப்படின்னு எழுதிட்டு ஐஎஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். எல் இஃப் அப்படின்ற மட்டும் நீங்க போட்டா போதும். ஆனால் அதோட உண்மையான மீனிங் என்னன்னா எல்ஸ் இஃப். இந்த எல் இஃப் போட்டுட்டு நம்ம வந்து அடுத்து என்ன கண்டிஷன் நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன கண்டிஷன் செக் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இங்க வந்து பேட்ஸ்மேனும் ட்ரூவா இருக்கணும், கேப்டனும் ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, பேட்ஸ்மேன் ட்ரூவா இருக்கணும், ஆனா கேப்டன் வந்து ஃபால்ஸா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதை எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேட்ஸ்மேன் ட்ரூவா இருக்கணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இஸ் பேட்ஸ்மேன் எழுதிக்கிறோம். அடுத்து அண்ட் போட்டுட்டு இப்போ கேப்டன் வந்து ஃபால்ஸா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து நாட் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. நாட் அப்படின்னு கொடுத்துட்டு
ஒரு parenthesis போட்டு அதுக்குள்ள இஸ் கேப்டன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே. அண்ட் அப்படின்னு நீங்க கொடுத்ததுனால இந்த லெஃப்ட்ல இருக்க கண்டிஷன், ரைட்ல இருக்க கண்டிஷன் இது ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து கேப்டன் வந்து ஃபால்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த நாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த நாட் அப்படின்ற ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்க என்ன கண்டிஷனா இருந்தாலும் அதை வந்து அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். அதாவது இஸ் கேப்டன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதை வந்து இப்போ ஃபால்ஸ் ஆக்கிடும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதை வந்து இப்போ ட்ரூ ஆக்கிடும். இப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கேப்டன் வந்து ஃபால்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும், அதை மொத்தமா ட்ரூ ஆக்கிடும். அதுதானே நம்மளுக்கு வேணும். இந்த கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, அவங்க கேப்டனா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நாட் அப்படின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எல்இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனிச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி மாதிரியே ஒரு கோலன் போட்டுட்டு ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எழுதிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் யூ ஆர் அ பேட்ஸ்மேன் பட் நாட் அ கேப்டன் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அவுட்புட் வர்றதுக்கு நான் வந்து இந்த எக்ஸாம்பிளை மாத்துறேன். நம்ம பார்க்குறோம் பேட்ஸ்மேன் வந்து ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், கேப்டன் வந்து ஃபால்ஸா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் மாத்திட்டேன். இந்த அவுட்புட் நம்மளுக்கு வருதா இல்லையா அப்படின்னு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்க்குறோம் நம்ம யூ ஆர் அ பேட்ஸ்மேன் பட் நாட் அ கேப்டன் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா முதல்ல இந்த கண்டிஷன் ரன் ஆகும். இங்க என்ன சொல்லியிருக்கோம், இது ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம வந்து இஸ் கேப்டனை ஃபால்ஸ் ஆக்கிட்டோம் இல்லையா, அதனால இந்த கண்டிஷன் வந்து இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, இதுக்கு அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கும். இப்போ நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், இஸ் பேட்ஸ்மேன் வந்து ட்ரூவா இருக்கணும் அண்ட் இஸ் கேப்டன் வந்து ஃபால்ஸா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால தான் இந்த நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதான் இங்க இருக்கு இல்லையா. அதனால நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நம்மளுக்கு கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்குது. இப்போ இது ரெண்டுமே வந்து நடக்கல அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த எல்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். இவ்வளவுதானே இந்த வீடியோல சொல்ல வந்தது. இந்த வீடியோல ஜஸ்ட் பேசிக்கா வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்றது, அந்த ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்த்தோம். நீங்க ஏதாவது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன்ல எழுதிட்டு அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா வேற எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து நீங்க எல்ஸ்ல போட்டுக்கணும். நீங்க ஒரு கண்டிஷனுக்கு பதிலாக நீங்க நிறைய கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து இந்த எல்இஃப் அப்படின்ற ஆப்ரேட்டர், அதாவது எல்சிஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து and and or பத்தி பார்த்தோம் இல்லையா. and and or என்ன பண்ணும்னா அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்க ரெண்டு கண்டிஷனையும் பார்த்து and என்ன பண்ணும், அந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு சொல்லும். ஆர் வந்து அந்த ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று மட்டும் ட்ரூவா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் இந்த நாட் ஆப்ரேட்டர் பத்தி பார்த்தோம். நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். அதாவது ஒரு ட்ரூவா ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அதை ஃபால்ஸ் ஆக்கிடும், ஃபால்ஸா ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா அதை வந்து ட்ரூ ஆக்கிடும். இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் இதை வச்சு நீங்கள் வேறு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 if else ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதி பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.